ஹை ஃப்ரெண்ட்ஸ், அது காலை வணக்கம். கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டும். சரிங்களா, வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 105 ஏக்கருங்க. காடு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பூமிங்க. சூப்பராக வந்து இந்த பூமியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களால முடியாமல் போச்சு. அதனால் வந்து அந்த விவசாயத்தை விட்டுட்டு அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. இந்த லேண்டோட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான சதுரமான ஒரு பொசிஷனில் இருக்குது. சரிங்களா, பூமி வந்து பார்த்திங்கன்னா அழகான பூமிங்க. உள்ளே வந்து காடு சுற்றியுமே வந்து மண் ரோடு மாதிரி போட்டிருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஞ்செடிலாம் நிறையா வளர்த்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கன்று நிறையா வச்சுருந்துருக்குறாங்க. அப்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெல்லிக்கன்றும் வச்சுருந்துருக்குறாங்க. நெல்லிக்காய் நிறைய இருந்துச்சு போல இருக்குது. நான் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நெல்லி மரம் தான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சரிசமமான பூமிங்க. 4 கிணறு இருக்குது, 4 போர் இருக்குங்க. இபி சர்வீஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இப்போ கட் பண்ணிட்டாங்க. வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூமி பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து லொக்கேஷன் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த விஷயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான். சரிங்களா, பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக அந்த வத்தலகுண்டு ஏரியாவிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தாங்க இருக்குது. நல்ல 2 பக்கமும் இதுக்கு ரோடு வசதி இருக்குது. தார் ரோடு இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு அளவுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க அவங்க. உள்ளே வந்து பூமிக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய எப்படி சொல்கிறதுனா பெரிய நல்ல பூமிங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. சுற்றி வர லொக்கேஷன் நல்ல லொக்கேஷனு. மேலே இந்த மாடி மேலே ஏறி போய் பார்க்குறப்ப தான் இதனுடைய வியூ வேறு லெவலில் இருந்ததுங்க. சரிங்களா, என்னடா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மை என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்கிறோம். இதில் வந்து கத்தாழை இந்த மாதிரி நிறையா வந்து பயிரிட்டுருக்காங்க. அது எல்லாமே விவசாயமாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எல்லாமே அவங்களால நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியல. அதனால் வந்து இடத்த வந்து இப்போ செடியும் காடுமா இருக்க மாதிரி விட்டுட்டாங்க. சரிங்களா, இந்த பூமி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ வேணுமாலும் கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 8 ஏக்கர் போட்டிருந்தோம், அது டக்குன்னு முடிஞ்சுது. சரிங்களா, அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்னப்பா அந்த 8 ஏக்கர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருந்தீங்க. லோ பட்ஜெட்டு அப்படி கார் போய் நிற்கிற மாதிரி இருந்துச்சுனாங்களே உடனே டக்குன்னு முடிஞ்சிருங்க. சரிங்களா, இது வந்து எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ஒரே நாள் தாங்க. சில பேர்லாம் 7 மணி நேரத்தில் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் பூமி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப தான் இந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருந்தது. சரிங்களா, டக்குன்னு அதே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. இல்லை அப்படின்னா உடனே கிரையத்துக்கு போயிடுறாங்க. லீகல் ஒபினியன் பார்த்துட்டு கிரையத்துக்கு போயிடுறாங்க. சரிங்களா, இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 15 லட்சம் தான் சொல்கிறாங்க. வாங்க நேரில் உட்காந்து பேசினோம்னா இன்னும் கம்மியாகும். ரொம்ப லோ பட்ஜெட் தாங்க இது. ஏன்னா நிறையா பூமி நீங்களே நிறையா பக்கம் பார்த்துட்ருப்பீங்க. எல்லாம் வந்து ஏக்கரா வந்து 30 லட்சம், 20 லட்சம், 15 லட்சம், 25 லட்சம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம வந்து ரொம்ப பெருசாகலாம் சொல்ல கிடையாது. பூமிக்காரவங்களுடைய இடத்துக்கு அவங்க நிர்ணயித்த ரேட்டு வந்து அவங்க 15 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஏக்கர் ஃபார். 105 ஏக்கர் இருக்குங்க. வேணுங்கிறவங்க பெரிய இடம்லாம் வாங்கி போடணும், ஒரு கம்பெனி இல்லை ஒரு காலேஜ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அமைதியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா, மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆராய்ச்சிக்கு நல்ல இடங்க, அமைதியாக இருக்கும். சுற்றி வர பார்த்திங்கன்னா மலைகளுடைய வியூ வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்.